வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். நண்பர்களே, இன்று உடல் நலம், அந்த உடல் நலத்தில் பிரபஞ்ச சக்தியின் பங்கு, இதை நாம் தெரிந்து கொண்டு அந்த பிரபஞ்ச சக்தியை நாம் எவ்வாறெல்லாம் பெருக்கிக் கொள்வது, ஈர்த்துக்கொள்வது, அதில் உள்ள சில நுட்பங்களை சிந்தனை செய்ய இருக்கிறோம். அதாவது உடல் நலமும் பிரபஞ்ச சக்தியும் என்று தலைப்பு. சரி, இப்போ பிரபஞ்ச சக்தி என்றால் என்ன? நமது உடலில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர் சக்தி என்றால் என்ன? இப்போ உடல் நலம் என்பது இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை சார்ந்து இருக்கிறதா அல்லது பிரபஞ்ச சக்தியை சார்ந்திருக்கிறதா என்று ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் என்ன சொல்லிடுவோம்? அது உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை சார்ந்துதான் உடல் நலம் இருக்கும். ஆமாம். இப்போ உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியா உடல் சக்தியா? அங்கே இன்னொரு கேள்வி வருது. ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு நமது சமுதாயம் எல்லாவற்றையும் விஞ்ஞான ரீதியாக பார்க்கக்கூடிய சமுதாயம். விஞ்ஞானத்தில் உயிர் என்று ஒன்று இல்லை. மனித உடலில் உயிர் என்று ஒன்று இல்லை என்பதுதான் விஞ்ஞானம். அதை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அப்போ உயிராற்றல் என்று சொன்னோம் என்று சொன்னால் அதையும் விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளாது. அப்போ இப்போ நம்ம எந்த ஆற்றலை வைத்து நாம் இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறோம் என்று கேட்டால், இது உடல் ஆற்றல் என்று சொல்லும். சரி, இந்த உடல் ஆற்றல் என்பது நமது உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கிற உறுப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுவும் உடல் ஆற்றல் என்று தான் சொல்லும். அந்த உறுப்பினுடைய ஆற்றல் என்று சொல்லும். அப்போ இந்த உடல் ஆற்றல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த உடலுக்கு என்று ஆற்றல் இருக்கிறதா என்றால், இந்த உடல் என்பது ஒரு ஜடப்பொருள். ஜடப்பொருள். அதுக்குள்ள ஆற்றல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த உடலை இயக்குவதற்கான ஆற்றல், புறத்தை இயக்குவதற்கான ஆற்றல் என்று இந்த உடல் ஆற்றல் என்று இருக்கிறதா என்றால் இல்லை. அந்த உடலுக்குள்ளாக ஆற்றல் இருக்கிறது. அதாவது ஆற்றல் என்பது இல்லாத இடமே இல்லை. அந்த ஆற்றல் வேற. ஆனால் அது புறத்தே அந்த உடலின் உறுப்புகளை இயக்குவதற்கான ஆற்றல் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த ஆற்றல் எது? அப்படி பார்க்கும் பொழுது நமது சித்தர்கள் என்ன சொல்றாங்க? இது உயிராற்றல் என்பதுதான் இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உறுப்புகளையும் இயக்குகிறது, புறக்கருவிகளையும் இயக்குகிறது. அப்ப இது உயிராற்றல். உயிராற்றல் என்று சொன்னால் உடலில் உயிர் என்று ஒன்று இருக்கிறது. அப்போ
இந்த உயிர் தத்துவம் தெரிந்தால்தான் நாம் உயிராற்றலை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். சரி, இதில் மனம் என்று ஒன்று சொல்லுகிறோம். இந்த மனம் என்பது எது என்று சொன்னால் அதுவும் இந்த உயிராற்றல் தான், உயிரின் படர்க்கை நிலை தான். சரி, அப்போ இந்த உயிராற்றலை வைத்துத்தான் இந்த உடல் இயக்கம் பெறுகிறது என்று சொல்லும்போது, இந்த உடல் ஆரோக்கியம் என்பது இந்த உயிராற்றலை பொறுத்து தானே அமையும். ஆமாம். அப்போ பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்ச சக்தியும் உடல் நலமும் என்று சொல்லுகிறோமே. அப்படின்னா பிரபஞ்ச சக்தி என்றால் என்ன? இந்த உடலை தாண்டி இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து இருக்கக்கூடிய சக்தி பிரபஞ்ச சக்தி. அது உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும் அதை சக்தி என்று சொல்லலாம். உயிர் சக்தி, பிரபஞ்ச சக்தி. இப்போ அந்த சக்தி என்பது எது என்று சொன்னால், காந்தம் என்பதுதான் ஆற்றலாக அல்லது சக்தியாக இருக்கிறது. அப்ப காந்தம் என்பதுதான் இங்கு தத்துவம். அப்ப இந்த காந்த தத்துவத்தின் அடிப்படையில் இதை நாம் சிந்தித்து உணரும்போது, இங்கே உள்ளே இருக்கக்கூடிய உயிர் காந்தமாக இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச காந்தமாக இருந்தாலும் இரண்டும் ஒன்றே என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்ச சக்தி என்றாலும் பிரபஞ்ச காந்தம் என்றாலும் வான்காந்தம் என்றாலும் ஒன்றுதான். அதுவேதான் இங்கு உயிர் சக்தி என்று சொன்னாலும் உயிராற்றல் என்று சொன்னாலும் உயிர்காந்தம் என்று சொன்னாலும் இதுவும் ஒன்றுதான். அந்த பிரபஞ்ச காந்தத்தை வான்காந்தம் என்று சொல்லுகிறோம், இதை ஜீவகாந்தம் என்று சொல்லுகிறோம். இரண்டு காந்தமும் வேறு வேறு அல்ல, இருக்கும் இடத்திற்கு தகுந்தாற் போல பெயர் வாங்கிக் கொள்கிறதை தவிர, இங்கு இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய காந்தம் என்ற ஆற்றலும் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய காந்தம் என்ற ஆற்றலும் ஒன்றுதான். இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம சுருக்கமாக புரிந்து கொள்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த பிரபஞ்ச சக்தி எப்படி உதவும் என்று சொன்னால், இந்த பிரபஞ்ச சக்தி என்பது எப்பொழுதும் இருப்பாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து இருந்து கொண்டே இருக்கும். அது வற்றாத இருப்பாக இருக்கும். ஆனால் இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆற்றல் என்ற சக்தியோ எப்பொழுதும் நிறைந்து இருக்கிறதா என்று சொன்னால், அங்கு உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. எதன் மூலம்? உடலில் இருக்கக்கூடிய உயிர் துகள்களின் மூலம் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் நிறைந்து இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஏன் இல்லை என்று சொன்னால், அது 6 வழியாக செலவாகிக் கொண்டே இருக்கிறது. 6 வழிகள் எவை? கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்ற 5 புலன்கள் வழியாக இந்த உயிராற்றல் செலவாகிறது. மூளையின் வழியாக, எண்ணங்களின் வழியாக இந்த உயிராற்றல் செலவழிகிறது. இந்த 6 வகைகளிலும் செலவு செய்து இந்த உயிராற்றலினுடைய அந்த திணிவு குறைவதற்கான சூழல் இந்த உடலுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் பிரபஞ்சத்தில் விண் எனும் நுண்ணணுக்களிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்தம் எப்பொழுதும் காந்த கடலாய் இருந்து கொண்டே இருக்கிறது. சரி, இப்போ இந்த உயிராற்றல் தான் உடல் உறுப்புகளை இயக்குகிறது என்று சொல்லுகிறோம். அந்த உடல் உறுப்புகளை இயக்குவதிலே இந்த புற உறுப்புகள் அவற்றை இயக்குவதற்கும் அக உறுப்புகளை இயக்குவதற்கும் வேறுபாடு உண்டு. இந்த புற உறுப்புகளை நாம் நினைத்தால் இயக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஓய்வில் இருந்து கொள்ளலாம். இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஆனால் அந்த அக உறுப்புகள் என்பது
அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், தானியங்கி நரம்பு மண்டலம், அது எப்பொழுதும் அது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அது இயங்குவதை நிறுத்திவிட்டால் உடலிலிருந்து உயிரை பிரிந்து விடும். அப்போ அதை இயக்கத்தை நிறுத்த முடியாது. நாம் தூக்கம் வருதுன்னு தூங்கிடுறோம், கையை அசைக்கிறது இல்லை, காலை அசைக்கிறது இல்லை, உடம்பை அசைக்கிறது இல்லை. ஆனால் நுரையீரல் அசைந்து கொண்டே இருக்கிறதா? ஆமாம், நுரையீரல் அசைந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இருதயம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்போ அதை நிறுத்த முடியாது. அப்போ அவற்றினுடைய இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இப்போ உடலிலே உயிர் சக்தி என்பதுதான் இரண்டையும் இயக்குகிறது என்று சொல்லும்போது, இப்போ உயிராற்றல் பற்றாக்குறையாக இருந்தால் கை கால்களை அசைக்காமல் நாம் என்ன செய்து கொள்ளலாம்? ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். இன்னும் பற்றவில்லை என்று சொன்னால் மெதுவாக படுத்துக்கொள்ளலாம். இன்னும் குறைவாக இருந்தது என்று சொன்னால் எண்ணங்களை விடுத்து அமைதியாக இருந்து கொள்ளலாம். சரி, ஆனால் அந்த அக உறுப்புகளில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் இயக்கம் மட்டும் குறையவே கூடாது. எப்பொழுதும் அதனுடைய இயக்கச் சீர்மையில் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய இருதயம், நுரையீரல், மண்ணீரல், கல்லீரல், சிறுநீரகம், இந்த 5 உறுப்புகளும், இந்த 5 உறுப்புகளின் ஜோடி உறுப்புகளாக இருக்கக்கூடிய இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், பித்தப்பை, யூரினரி பிளாடர், இந்த 5 உறுப்புகள், இவற்றினுடைய இயக்கம் மட்டும் எப்பொழுதும் குறைவுபடாமல் அதனுடைய இயக்கச் சீர்மையிலேயே இருக்க வேண்டும். அப்படி இருந்து கொண்டிருந்தால் நோய் இல்லை, அப்பொழுதுதான் ஆரோக்கியம். இதைத்தான் ஆரோக்கியம் என்று சொல்லுகிறோம். இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறது, நோய் இல்லாமல் இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? இந்த 10 உறுப்புகளினுடைய இயக்கம் அது அதனுடைய இயல்பான இடத்தில் இயங்குகிறதா என்றால் அங்கு ஆரோக்கியம். அவ்வளோதான். சரி, அது இயல்பாக இயங்குவதற்கு நாம் ஏதாவது சிரமம் கொடுக்குறோமான? சிரமம் கொடுப்போம். எப்படி? பசிக்கிற அளவுக்கு சாப்பிட்டோம்னா அது அதனுடைய வேலையை சுலபமாக செய்துவிடும். அதிகமாக சாப்பிடுவது, முரணாக சாப்பிடுவது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேலை அதிகமாகும். வேலை அதிகமாகும்போது அதற்கு தகுந்தாற்போல் அங்கே உயிராற்றல் தேவைப்படும். உயிராற்றல் இல்லை என்று சொன்னால் அதனுடைய இயக்கம் பாதிக்கும். அப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளின் இயக்கத்தில் ஒரு பாதிப்பு வரும்போது, குறைவு வரும்போது, அப்பொழுது அது நோயாக மாறுகிறது. அப்போ இந்த 10 உறுப்புகளில் இருக்கக்கூடிய உயிராற்றல் பற்றாக்குறை என்பது இல்லாமல் உடலில் நோய் என்பது இருக்காது. சரி, அப்போ இப்போது இந்த உடல் ஆரோக்கியம் என்பது இந்த உள் உறுப்புகளின் இயக்கத்துக்கு தேவையான ஆற்றலை எப்பொழுதும் வைத்திருக்கக்கூடியதாக இருந்தால் ஆரோக்கியம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த உறுப்புகளுக்கு என்ன ஆற்றல் தேவையோ அதை சரியாக கொடுத்து விட்டு, காலையில் எந்திரிக்கிறோம், இந்த உறுப்புகளுக்கெல்லாம் எவ்வளவு ஆற்றல் தேவை அதை சரியாக கொடுத்து விட்டு மீதி இருக்கக்கூடிய ஆற்றலை வைத்து இந்த கைகால்களை உடலை இயக்கிக் கொள்வது என்றும், அந்த இயக்கத்துக்கு போக மிச்சம் இருப்பதை இந்த புலன்கள் மூலமாக நாம் அனுபவித்துக் கொள்கிறோம் என்றும் இருந்து கொண்டால் ஆரோக்கியம் வந்துவிடும். முன்னாடியெல்லாம் ஆரோக்கியம் இருந்தது மக்களிடம். ஏன் என்று சொன்னால்,
இந்த உள் உறுப்புகளின் இயக்கம் போக மிச்சம் இருக்கிறத கொண்டு இந்த புலன் உணர்வுகளை உணர்ந்தார்கள். புலன் வழியாக அவர்கள் அனுபவிப்பதற்கான பொருள்களும் வசதிகளும் கம்மியாக இருந்தது. அந்த புலன்கள் மூலமாக அதீதமாக செலவு பண்ணக்கூடிய வகையிலும் அவர்கள் வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளவில்லை. அது குவான்டிட்டியாக இருந்தாலும் சரி, குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே அளவும் முறையுமோடு இருந்தார்கள். அப்போ அவர்களுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த ஆற்றலிலேயே அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க முடிந்தது. இப்பொழுது பொருள் வசதி பெருகிவிட்டது. பொருள் வசதி பெருகியவுடன் வெரைட்டி ஆஃப் உணவு, அதாவது நாக்கின் மூலமாக விதவிதமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்துவிட்டது. அதே போல் கண்களின் மூலமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக நிறைய ஜீவகாந்தத்தை விரயம் செய்யக்கூடிய டிவி, செல்ஃபோன் இது மாதிரியெல்லாம் வந்துருச்சு. பவர்ஃபுல் லைட்டெல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் விளக்கு வச்சு தான் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அதே போல் ஒளி என்பதும் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. அந்த காலத்தில் ஒரு இயற்கையின் ஒளிகளை தவிர அந்த ஆர்டிஃபிஷியல் ஒளி என்பது மிக குறைவு. எங்கோ ஒரு வீட்டில் ரேடியோ இருக்கும், மர்ஃபி ரேடியோன்னு சொல்லுவாங்க, பிலிப்ஸ் ரேடியோ. அது பிலிப்ஸ் ரேடியோ கூட ஃபாரின்லேருந்து வரணும், அப்படி தான் இருக்கும். இப்பொழுது சமுதாயத்தில் ஒளி எழுப்பப்படுவது அதிகமாக இருக்கிறது. அப்போ இந்த புலன் வழியாக செலவு இப்பொழுது அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது. நம்மள்கிட்ட இன்னொன்று என்னென்னா, நம்மள்கிட்ட பண வசதி இருக்கிறது என்று சொன்னால் இங்கு உயிராற்றல் வசதி இருக்கிறதா என்பதை பார்ப்பதில்லை. நாம் என்ன செய்கிறோம்? புலன் வழியாக அனுபவிக்கக்கூடியதை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த பொருள்களின் அனுபவம் என்பது எதை பொறுத்து மனிதன் வைத்திருக்கிறான் என்று பார்த்தால், அவனிடம் இருக்கக்கூடிய வசதிக்கு தகுந்தாற்போல் தான் இந்த புலன் இயக்கத்தை அனுபவிப்பதை வைத்து கொண்டிருக்கிறான். இது ஒரு பெரிய மாபெரும் தவறாக இருக்கிறது. உங்களிடம் பொருள் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்த புலன் வழியாக இவற்றை செலவழித்து அனுபவிப்பதற்கு உள்ளே ஆற்றல் சர்ப்ளஸ் இருக்கிறதா என்பதை பார்த்து அனுபவிக்க வேண்டும் என்ற அறிவு இல்லை. இன்னும் கேட்க போனால் இந்த சமுதாயத்தில் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், புலன் வழியாக அனுபவிக்கும் பொழுது அங்கே பணம் செலவாகிறது பொருளை வாங்குவதற்கு, பொருளை அனுபவிக்கிறோம், இதில் உயிராற்றல் எங்கே போய் செலவாகுது அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்கும். அப்போ இந்த புலன்கள் வழியாக உயிராற்றலை செலவழிக்காமல் நாம் எதையும் உணர முடியாது என்ற அடிப்படை தத்துவத்தை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். அப்போ பேசிக்காகவே இன்றைக்கி என்ன இல்லை, இந்த உடலை பற்றிய தத்துவம் இல்லை. சரி, இது சமுதாயத்துக்கு தான் இல்லை, இதை எடுத்து சொல்ல வேண்டிய மருத்துவர்களுக்கு இந்த தத்துவம் தெரிகிறதா? மெடிக்கல் காலேஜில் இது சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் அங்கும் இல்லை, அவர்களுக்கும் தெரியாது. புலன் மூலமாக உயிராற்றலை செலவு செய்து தான் நாம் ஒவ்வொன்றையும் அனுபவிக்கிறோம் என்ற தத்துவம் மருத்துவர்களுக்கும் தெரியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் உயிரே இல்லை என்று சொல்லும் பொழுது அவர்கள் உயிராற்றலை எப்படி நம்புவார்கள்? அப்போ என்ன பண்ணுறாங்க? நார்மலாக சாப்பிடுங்கன்றாங்க, உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுங்கன்றாங்க. ஆனால் உயிர் மருத்துவம் செய்யக்கூடிய சித்த மருத்துவமோ ஹோமியோபதி மருத்துவமோ ஆயுர்வேத மருத்துவமோ அவ்வாறு சொல்வதில்லை. அவர்கள் அந்த உயிராற்றல் என்பதை நம்புகிறார்கள். அந்த மருத்துவம் அதன் அடிப்படையில் தான் அது வேலை செய்கிறது. உடலில் மட்டுமே வேலை செய்யக்கூடிய மருத்துவம் என்பது விஞ்ஞான மருத்துவம். உயிரிலே வேலை செய்யக்கூடிய மருத்துவம் என்பதுதான் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி. அந்த உயிரின் படற்கை நிலையாக மனதிலே வேலை செய்யக்கூடிய மருத்துவம் என்பதுதான் ஹோமியோபதி. அப்போ இங்கு உயிர்
மனம் என்பதை பற்றி தெரியாமல் இந்த மற்ற மருத்துவர்கள் இருக்க முடியாது. சரி, அப்போ இந்த நிலையில் இந்த சமுதாயத்தில் பெரும்பாலும் 99% நாம் உயிராற்றலை செலவு செய்து தான் இந்த புலன் வழியாக அனுபவிக்கிறோம் என்பதை தெரியாமல் இந்த புலன் வழியாக அபரிமிதமான பொருட்களை மனிதன் அனுபவம் செய்கிறான். அப்போ என்ன ஆகிறது? அங்கு உற்பத்தி எவ்வளவு உற்பத்தியோ அவ்வளவுதான் இருக்கும். அப்போ இவன் எங்கே போய் கை வைக்கிறான் என்று சொன்னால், அந்த தானியங்கி நரம்பு மண்டலம் என்ற அக உறுப்புகளினுடைய இயக்கத்துக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை என்ன பண்ணுகிறான்? அதை எடுத்து இவன் புலன் வழியாக செலவழித்து விடுகிறான். அப்பொழுது அந்த அக உறுப்புகளின் இயக்கம் பாதிக்கப்படுகிறது. இங்கே தாங்க நோய் தோன்றுகிறது. அப்போ நோயினுடைய அடிப்படையே எப்போ? பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய உயிராற்றல், அதாவது எனர்ஜி டிஃபிஷியன்சி, அதுதான் நோயாக வருகிறது. அப்போ எனர்ஜி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால், எனர்ஜி நல்ல திணிவாக இருந்துச்சுன்னா அந்த உடல், அந்த உறுப்புகள் அங்கு தேவையில்லாத கழிவுகளை தேங்க விடாது. அது அதனுடைய இயக்கத்தை குறைத்து கொள்ளாமல் அது இயற்கையின் இயக்க சீர்மையில் இயங்கிக் கொண்டிருக்கும். அப்போ இப்போ என்ன பண்ணலாம்? நம்மளிடம் பொருள் வசதியை குறைத்து விடலாமா? மனிதர்களிடம் பொருள் வசதியை குறைத்து விடுங்கள். ஒரு 2 நாளைக்கு மனுஷன் பட்டினியாக இருக்கட்டும் தான் வெள்ளம் வருது, சோறு கிடைக்கல அப்படின்ற. ஆனால் அப்போ எங்கே அங்கே என்ன ஆகும்? ஜீவகாந்தம் பெருகி இருக்கும். அதானே, 2 நாள் சாப்பிடல, ஆனால் பெருகி இருக்கும். ஆனால் அந்த உணவின் மூலமாக வரக்கூடிய ஜீவகாந்தம் உள்ளே வராது. சரி, அதில் இந்த மனிதன் 2 நாளைக்கு சாப்பாடு இல்லைங்கிறதுனால ஒன்றும் கெட்டு போகாது. அந்த நிலையில் அவன் தவநிலையில் இருந்து கொண்டு இருந்தான் என்று சொன்னால் அவனுக்குள்ளாக ஆற்றல் பெருகத்தான் செய்யும். ஆனால் இவன் டென்ஷன் நிலையில் இருக்கான், அப்போ ஆற்றல் அழிஞ்சு போகுது. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் வசதியை குறைத்துக்கொள்ள தயாராக இல்லை. நமது பொருளாதாரம் குறைவதற்கு அதுக்கும் சாதகமான ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. அப்போ இப்போ ஒன்று செய்யலாம், நீ எவ்வளோ வேணாலும் சம்பாரி, ஆனால் இருக்கிறதுக்கு செலவு பண்ணு அப்படின்னு சொன்னால் அங்கே யாரும் கேட்க மாட்டார்கள். அது மாதிரி வாழ்கிறதுக்கு தான் தவம் செய்ய வேண்டும் என்று தவ வாழ்க்கை வாழுகிறார் ஒரு அன்பர்களை நாம் என்ன பண்ணுறோம்? இந்த தத்துவங்களை கொடுத்து அவர்களை தேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தவநிலையில் இருப்பவர்கள் கூட அப்படி வாழ முடிகிறதா என்றால் இல்லை. சரி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது செலவை குறைக்க முடியவில்லை என்று சொன்னால் வரவை பெருக்க வேண்டும். இதுதான் வழி, வேறு வழி இல்லை. அப்போ இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழ்வது என்ற தத்துவத்துக்கு வந்துவிட்டால் பிரச்சனையே இல்லை. ஆனால் செலவை குறைக்க முடியாது என்று சொன்னால் வரவை பெருக்க வேண்டும். எப்படியாவது இங்கு பற்றாக்குறை இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுதுதான் பிரபஞ்ச ஆற்றலை நம்முள்ளாக ஈர்த்துக்கொள்வது என்ற ஒரு தத்துவம் வந்தது. இப்போ பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள்ளாக உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த வான்காந்தம் உடலுக்குள்ளாக வந்துவிட்டது என்று சொன்னால் ஜீவகாந்தமாக மாறிவிடும். மாறி இங்கே இருக்கக்கூடிய ஆற்றலோடு இணைந்து இங்கே இருக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்யும். அப்போ பிரபஞ்ச சக்தியை நமக்குள்ளாக இழுக்கலாமா? இழுத்துக்கொள்ளலாம். அதைத்தான் இப்போ என்ன சொல்கிறோம்? உடல் நலமும் பிரபஞ்ச சக்தியும். உடல் நலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிரபஞ்ச சக்தியை நம் உடலுக்குள்ளாக நிரப்ப வேண்டும் என்பது தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தத்துவமாக இருக்கிறது. அப்படி இப்போ பிரபஞ்ச சக்தியை நிரப்புவது என்று சொன்னால் நாம் நிரப்ப வேண்டுமா, அதுவாக நிரம்புமா என்று சொன்னால்
அதை பிடிச்சி இழுக்கணுமா, இல்லை அது விலை கொடுத்து வாங்கணுமா என்று கேட்டால் இல்லை. நம்மை சுற்றிலும் அபரிமிதமாக அந்த பிரபஞ்ச சக்தி இருக்கிறது. அது நாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை, எவ்வளவு வேணாலும் ஈர்த்துக்கொள்ளலாம். எங்கே? நம்ம உடலுக்குள்ளாக. இப்போ நமக்கு என்ன தேவை என்று சொன்னால், அது உள்ளே வர வேண்டும். அது உள்ளே வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்குது. ஏன்? இந்த நம்மை சுற்றிலும் வான்காந்தம் என்ற காந்தம் இருந்தாலும் இந்த பிரபஞ்ச எல்லையை கடந்த சுற்றவெளி என்பது சூழ்ந்து அழுத்தி கொண்டு தானே இருக்கிறது. அந்த சூழ்ந்தழுத்தம் என்பது இந்த பிரபஞ்ச சக்தியில் அழுத்தமாக வந்து அந்த அழுத்தம் நம் உடலை சுற்றிலும் ஒரு சூழ்ந்த அழுத்தமாக இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்படி என்று சொன்னால் இந்த பிரபஞ்ச சக்தி நம் உடலுக்குள்ளாக பாய்வதற்கு ரெடியாக இருக்கு. அப்போ நாம் அதை பிடிச்சி இழுக்கணும்னு அவசியம் இல்லை, அது உள்ளே வருவதற்கு ரெடியாகத்தான் இருக்கிறது. இப்போ ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா, நாம் என்ன பண்ணுறோம்? அதை வரவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறோம், ரெசிஸ்ட் பண்ணுறோம். எப்போ நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள், வெளியேறி கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இங்கு வெளியேறுவதற்கும் உள்ளே வருவதற்கும் ஒரே பாதை தான். உள்ளே வர்றதுக்கு வேறு பாதை, வெளியே போகிறதுக்கு வேறு பாதை இல்லை. உடல் முழுவதும் வெளியேறும், உடல் முழுவதும் உள்ளேயும் வரும். இப்போ வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய வேலை நடக்கிறது என்று சொன்னால், அங்கு உள்ளே வருவதற்கு தயாராக இருந்த ஆற்றல் உள்ளே வர முடியாது. மெட்டப்படியிலிருந்து தும்முன்னு ஆள் கீழே இறங்கிட்டு இருக்காங்க, உள்ளே போக முடியுமா? ட்ரெயின் வந்து நிற்கிது, 2 கதவுலையும் ஆள் இறங்கிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் உள்ளே போகணும். அவங்க இறங்கி முடித்த பிறகு தானே உள்ளே போக முடியும், இல்லாட்டி போக முடியாது. அதுபோல் இது வெளியேறி கொண்டு இருக்கும்போது உள்ளே வராது. அது புலன் வழியாகத்தானே சார் வெளியேறி கொண்டு இருக்கிறது. ஆமாம், அந்த 5 புலனில் ஒரு புலன் தோல் அல்லவா? தோல் எங்கே இருக்குது? உடல் முழுதும் இருக்குல்ல. சரி, நாம் அந்த புலன் வழியாக அனுபவிக்கும் போது தானே செலவுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், அது மட்டும் இல்லை, எப்பொழுதும் நமது மனம் உணர்ச்சி வய நிலையில் இருந்து கொண்டிருந்தால், அதாவது பீட்டா லெவலில் உணர்ச்சி வய நிலையில் இருந்து கொண்டிருந்தால், இந்த ஜீவகாந்தம் உடல் முழுவதும் இருந்து லேசாக கசிந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ அப்படி வெளியே போய் கொண்டிருக்கும்போது உள்ளே ஆற்றல் வராது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த பிரபஞ்ச சக்தி உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், நாம் உணர்வு நிலையில் அமைதியாக இருக்க வேண்டும். புலன்களின் வழியாக செயல்பாட்டை நிறுத்த வேண்டும். மனதில் உணர்ச்சி நிலை இல்லாமல் ஒரு அமைதி நிலையில் வர வேண்டும். அப்போ சுருக்கமாக சொல்லணும்னா, ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு வரணும். புலன் உணர்வை கடந்து அப்போ அங்கே என்ன வரணும்? ஆல்ஃபா நிலைக்கு வந்துட்டோம்னு சொன்னால், மனதினுடைய அலைச்சூழல் குறைந்தது என்று சொன்னால், அங்கே என்னாகும்? இந்த உள்ளே வருவதற்கு தயாராக இருந்த பிரபஞ்ச சக்தி உள்ளே விடாமல் ரெசிஸ்ட் பண்ண அந்த ரெசிஸ்டன்ஸ் நின்று போயிடும். அப்போ என்னாகும்? அந்த பிரபஞ்ச சக்தி உள்ளே வரும். அப்போ இதுக்காகத்தான் அந்த காலத்தில் யோகம், தியானம் இதெல்லாம் வச்சாங்க. நம்மளுடைய ஸ்லோகமே அப்படி தான் இருக்கிறது. தியானமே யோகம், யோகமே ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி அந்த தியானம் என்பதை சில பயிற்சிகளை இதற்காகத்தான் வைத்தார்கள். அப்போ அப்படி வரும்பொழுது இந்த பிரபஞ்ச ஆற்றல் சக்தி நம்முள்ளாக நிறைய 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 இங்கு
அந்த உறுப்புகளின் இயக்கத்துக்கு பற்றாக்குறையாக இருந்த அந்த ஆற்றல் நமக்கு கிடைத்துவிடும். அப்போ என்னாகும்? உடல் ஆரோக்கியம் வந்து விடுமா? ஆரோக்கியம் வந்துவிடும். அப்போ உடல் ஆரோக்கியம் வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? பிரபஞ்ச சக்தியை நம்ம உடம்புக்குள்ளாக அபரிமிதமாக என்ன பண்ணணும்? ஈர்த்து நிரப்பிக்கொண்டு இருக்க வேண்டும். அப்படி நிரப்பிவிட்டால் உடலில் நோய் என்பது இல்லை. இருக்கக்கூடிய நோயும் காலத்தால் அது சுகமாகிவிடும் என்பதுதான் இது இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த காந்த தத்துவம். இந்த காந்த தத்துவத்தில் இப்போ இன்றைக்கி நான் பேசினது ஒரு சுருக்கமான ஒரு உடல் ஆரோக்கியம் சார்ந்த காந்த தத்துவம். இது நான் ரொம்ப சுருக்கமாக பேசிட்டேன். இதை விரிவாக பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய நாள் கணக்கில் பேசலாம். சரி, இப்போ இது பேசிக் தத்துவம் தெரிஞ்சிட்டோமா? இப்போது என்னை பொறுத்தளவில் இந்த பேசிக் தத்துவத்தை முதலில் தெரியப்படுத்திய பிறகு நீட் எக்ஸாமுக்கு அனுப்புங்களேன். இல்லை நீட் எக்ஸாமில் இதெல்லாம் தெரியணும், இந்த சிலபஸ் தெரியணும்னு வைங்களேன். இல்லை எம்பிபிஎஸ்சில் போய் சேரும்போது இந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டு போய் சேருன்னு வைக்கலேன். ஏன்னா இதை அங்கே காலேஜுக்குள்ளே போன பிறகு சொல்லித்தர முடியாது. ஏன்னா அங்கே நிரூபிக்கப்பட்டது மட்டும்தான் சொல்ல முடியும், நிரூபிக்கப்படாததை சொல்லக்கூடாது. அப்போ இதை என்ன பண்ணணும்? அவுட் ஆஃப் சிலபஸாக சொல்ல வேண்டியிருக்கு. இதை தெரிந்து கொண்டு ஒருவன் மருத்துவம் படித்தான் என்று சொன்னால் அப்பொழுது மட்டும்தான் அவன் உண்மையிலேயே இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்ய முடியும். இப்பொழுதெல்லாம் நாங்கள் மருத்துவம் படித்துவிட்டு சேவை செய்கிறோம் என்று சொல்வதெல்லாம் அது ஓரளவுக்கு சேவை செய்யக்கூடிய சில மருத்துவர்கள் இருக்கிறார்கள். பெருமளவுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய பல மருத்துவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த பேசிக்கான தத்துவம் தெரியவில்லை. அப்போ இப்போ உடல் நலமும் பிரபஞ்ச சக்தியும் என்று சொல்கிறோமே, இப்போ இந்த உடல் நலத்துக்கு இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்ப்பது என்பது தேவையா? ஆம், இன்றைய காலகட்டத்தில் அது வேண்டும். பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து தான் நம்ம என்ன பண்ணணும்? அந்த உடல் நலத்தை என்ன பண்ண முடியும்? காக்க முடியும். சார், அந்த பிரபஞ்ச சக்தி தான் சாப்பிட்றதுல வருதில்லை, நீரில் வருதில்லை, அதுக்கு தானே சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்கலாம். சாப்பிடுகிறோம். அந்த சாப்பிட்ற சாப்பாடு செரிமானமாகி ஆற்றலாக பிரித்தெடுக்கப்பட்டு அந்த கழிவுகள் வெளியேறுகிறதா? அதை செய்வதற்கு உடலில் ஆற்றல் இருக்கிறதா? அப்போ இப்போ என்னென்னா, நீங்கள் சாப்பிட்டா அது ஜீரணமாகி அது ஆற்றலாக மாற வேண்டும். அந்த சாப்பிட்ட உணவை செரிக்கிறதுக்கே அங்கே ஆற்றல் இல்லைன்னு சொன்னோம்னா அது ஆற்றலாகவே மாறாது. இப்போது கரண்ட்டு வேணும், ஒரு எனர்ஜி தானே வேணும். அந்த எனர்ஜி வேணும்னா அந்த தண்ணியை பீச்சி அடிக்க வேண்டும். அது ஒரு ஆற்றல் தானே, அது ஒரு ஆற்றல் தானே. ஒரு ஆற்றலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு ஆற்றல் வேண்டும். அந்த ஆற்றலை பயன்படுத்தித்தான் இந்த ஆற்றலை உருவாக்க வேண்டும். ஒரு சைக்கிளில் டைனமோ இருக்குது, நம்ம காலில் சுற்றுறோம், வேகமாக ஓட்டுறோம் வண்டியை, அந்த டைனமோ சுற்றுது, அங்கே கரண்ட்டு வருது, லைட் எரியுது. இப்போது நீங்கள் ஓட்டுனது ஒரு ஆற்றல் செலவழித்து அந்த டைனமோ சுற்ற வச்சிங்களே, அதுக்கு ஒரு ஆற்றல் செலவழிக்கணும் இல்லையா? அதுபோல் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு சத்து வந்துடும். நிறைய பேர் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய விளம்பரங்கள், அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய விளம்பரங்களில் பார்த்தோம்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு தகுந்தாற் போல் ஒரு லேபிளை மட்டும் மாற்றி அதில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்பர் 1 கம்பெனி இந்த ஹார்லிக்ஸ். அப்படி உனக்கு கால்சியம் இல்லையா? கால்சியம் ஹார்லிக்ஸ். அம்மாவுக்கு அம்மா ஹார்லிக்ஸ், மதர் ஸ்பெஷல், இதுக்கு ஹார்லிக்ஸ், அதுக்கு ஹார்லிக்ஸ், எது எல்லாத்துக்கும் ஹார்லிக்ஸ். இப்படியெல்லாம் சொல்லி 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 வியாபாரம் செய்து விட்டோம். இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, நீங்கள் அந்த ஹார்லிக்ஸை சாப்பிட்டீங்களே, அதை செரித்து உணவாக மாற்றுவதற்கு உடலில் ஆற்றல் இருக்கிறதா என்று உங்களை சோதிச்சுட்டு அந்த ஹார்லிக்ஸை சாப்பிட்டீங்களா?
இந்த ஹார்லிக்ஸ் அம்மானி அதை செரிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்குதா? அதை பற்றி எங்களுக்கு என்னையா, நீ வாய்க்குள்ளே போடு. அது செரிமானமாகி மோசனில் போனாலும் அப்படியே ஹார்லிக்ஸாகவே வெளியே போனாலும் எனக்கு சேல்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு லாபம் வந்துடுச்சு. இன்றைக்கி நிறைய வீட்டில் காம்ப்ளான் சாப்பிட்டேன், குழந்தைக்கு கொடுத்தேன், 27 வகை ஊட்டச்சத்து. அந்த 27 வகை ஊட்டச்சத்தும் அப்படியே செரிமானமாகாமல் அப்படியே மோசனில் போகுது. இந்த பன்னிக்குட்டி சாப்பிட்டு நல்ல 27 வகை ஊட்டச்சத்தையும் சாப்பிட்டுட்டு கொழு 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 கொழுன்னு இருக்கும். மனுஷன் அப்படி தான் இல்லை. அப்போ ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், சத்தான உணவை கொடுத்து விட்டால், சாப்பிட்டு விட்டால் சத்து வந்துடும் அப்படிலாம் இல்லை. அதை செரிப்பதற்கான சத்து வேணும், அதற்குரிய ஆற்றல் வேணும். அதை எங்கேருந்து எடுப்பீங்க? அது உடம்புல உற்பத்தி ஆகுது. அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, பற்றாக்குறையாக வச்சுருக்கோமே. அப்போ அது பிரபஞ்சத்திலிருந்து தான் எடுக்க வேண்டும். பிரபஞ்சத்திலிருந்து அதை ஈர்த்துக்கொண்டால்தான் இதையும் செரிக்க முடியும். அப்போ உணவிலிருந்து நீரிலிருந்து எனர்ஜி வருகிறது என்று சொன்னாலும் அது செரிமானம் செய்யப்பட்டு தான் வருகிறது. மகரிஷி என்ன என்று சொல்கிறார், இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒன்று வருகிறது. அதுதான் இப்போ நம்ம சொல்கிறோம். நம்ம இழுத்துக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடியது. இன்னொன்று, இந்த பூமியிலிருந்து நமக்கு ஒரு ஆற்றல் வருகிறது. ஆமாம், இது ரெண்டும் உடம்புக்கு வெளியிலேருந்து உள்ளே வர வேண்டியது. இது ரெண்டும் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். தகுதிப்படுத்துறதுன்னா என்ன, கதவை திறந்து வைக்க வேண்டும். கதவை திறந்து வையுங்கள், காற்று வரட்டும் அப்படின்னு ஒரு பெரிய ஞானி சொன்னார் இல்லையா. அப்போ அதுபோல் நம்ம கதவை திறந்து வைங்க, காந்தம் வரட்டும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ அந்த கதவை திறந்து வைக்கிறது என்ன செய்யணும், அங்கே தான் தியானம். அப்போ தியானம் என்று ஒன்று இருக்கிறது. தியானத்தில் பிரபஞ்ச சக்தி உள்ளே வரும். இதை அபரிமிதமாக உடம்புக்குள்ளே ஈர்க்கிறதுக்கு அற்புதமான ஆழ்ந்த நிலையில் சில தியானங்கள் இருக்கிறது. அதற்கு மேலாக நன்றாக அபரிமிதமாக ஈர்ப்பதற்கு தியானத்தோடு கூடிய ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்றெல்லாம் இருக்கிறது. அப்படி மகரிஷி அவர்கள் அது எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் பேசிக்கான தியானம் அதிலேயே அது வரும். ஆனால் ஒரு அட்வான்ஸ் நிலையில் செய்யக்கூடிய அந்த தியானங்களில் பிரபஞ்ச சக்தியை அபரிமிதமாக நாம் பெருக்கக்கூடிய அளவுக்கு முடியும். அப்படிப்பட்ட தியானமெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் செய்யணும் அப்படி சொன்னோம்னா பேசிக்கில் முதல்ல நம்ம ஒரு அனுபவத்தில் தேர்வாகி அதுக்கப்புறம் தான் அதுக்கு வர முடியும். எடுத்தோடனே அதுக்கு வர முடியாது. இப்போ நான் இப்படி பேசணுன்னே மக்கள் என்ன கேட்பாங்கன்னு எனக்கு புரியுது. சார் அந்த பேசிக்கெல்லாம் வேண்டாம், இந்த அபரிமிதமாக உள்ளே வர்றதுக்கான பயிற்சி இருக்கே அதை மட்டும் எனக்கு நேரடியாக கொடுத்துருங்க சார். ஏன்னா மக்களுக்கு பேராசை ரொம்ப அதிகம். அதை கூட அந்த பயிற்சியை நீங்கள் கொடுக்கறத விட நீங்கள் அந்த பயிற்சியை செஞ்சு அந்த ஆற்றலை எங்களுக்கு நேராக கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் நாங்கள் கொடுத்துறோம், அதுக்கு கூட ரெடியாக இருக்கிறோம். இப்படி தான் இருக்கிறார்கள் நிறைய பேர். இதையும் பணம் வாங்கி கொண்டு நாங்கள் கொடுக்கிறோம் என்று ஆற்றலை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி கொடுப்பது தான் பிராணி ஹீலிங், ரெய்க்கி போன்ற அந்த ஹீலிங் ப்ராசஸ். தயவுசெய்து இதை அப்படி காசுக்கு விற்காதீர்கள் என்று நான் சொல்லுவேன். அப்போ என்னென்னா, நீங்கள் ஈர்த்து கொடுக்கணும். உங்கள்கிட்ட எக்ஸஸாக இருந்தால் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுத்தார். முடமாக இருப்பவர் பக்கத்தில் போய் அவர் ஆற்றலை கொடுத்தார். கொடுத்த பிறகு அவர் நடந்து எழுந்து விட்டான். இவர் எங்கே போனார்னே தெரியல, இவர் கண்டுபிடிக்க முடியல. கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அவரிடம் எவ்வளவு இருந்தது ஆற்றல். உடல் முழுவதும் நிறைஞ்சு உடலை தாண்டி 17 கிலோமீட்டர் 2 பக்கம் நிறைஞ்சிருந்துச்சு. புத்தருக்கு உடம்பை தாண்டி 20 கிலோமீட்டர் நிறைஞ்சிருந்துச்சு. நமக்கெல்லாம் பொதுவாக உடலை தாண்டி ஒரு 12 அங்குலம் வெளியே வரைக்கும் விரிந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கெல்லாம் பார்த்தோம் அப்படி சொன்னோம்னா 2 இன்ச்சு உள்ளே சுருங்கி போய் கிடக்குது, பற்றாக்குறையில் கிடக்குது.
இதை வைத்துக்கொண்டு நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதும் தவறு. அப்போ அடுத்தவர்களுக்கு என்ன செய்யலாம்? இவர்களுக்கு இந்த அடிப்படையிலிருந்து இந்த பயிற்சியை எடுத்து செய்து நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் ஈர்த்து கொள்ளுங்கள். இதை ஈர்த்து பிரபஞ்ச சக்தி ஈர்த்து நான் கொடுத்து இதில் வியாபாரம் செய்கிறேன் என்று சொன்னால் அது ஆன்மீக வியாபாரம். ஆன்மீக வியாபாரம் அவ்வளோதான். இன்னும் ஒன்று இருக்குது. இந்த பிரபஞ்ச சக்தி ஈர்க்கிறது அப்படின்னு சொன்னோம்னா பேசிக்காக அந்த ஒரு மன உணர்வுகள் எல்லாம் பேசிக் தத்துவத்தில் அகத்தாய்வெல்லாம் செய்து இதிலிருந்து முறையாக செய்தால்தான் கிடைக்கும். இன்னும் நிறைய சில இயக்கங்களை பார்க்கிறேன், இதெல்லாத்தையும் விட்டுருது, இந்த தத்துவங்களெல்லாம் விட்டுருது. நேராக தீபப்பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிறது, அப்படி இதை மட்டுமே சொல்லிக் கொடுத்து கூட்டத்தை பெருக்கி உங்களுடைய பிரபஞ்ச சக்தி முழுவதும் பெருகிடுச்சு. இப்படி பெருகிடுச்சுன்னு சொன்னோம்னா பெருகின பிறகு அவன் என்ன பண்ணுவான்? அந்த பெருகினதை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அநியாயம் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிடுவான். வாழ்க்கையில் வீணாக போயிடும் ஒரு காலத்தில். மகரிஷி சொல்லுவார், வெறும் ஆற்றலை பெருக்கக்கூடிய பயிற்சிகளை மட்டும் கொடுத்து விட்டால் அவனுக்கு நல்ல கத்தியை நல்ல சாணம் பிடிச்சி கையில் கொடுக்குற மாதிரி அர்த்தம். அவன் யார் கழுத்தையாவது அறுத்து போடுவானார். அதுவும் செய்யக்கூடாது. ஆனால் இப்பொழுது அப்படி செய்தால் மக்கள் பணம் கொடுக்குறாங்க, நிறைய கூட்டம் வருது, நிறைய டொனேஷன் கொடுக்குறாங்க, நம்ம அப்படியே சும்மா வசதியாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஆன்மீக பயிற்சியாளர்கள் சென்று விட்டார்கள். இப்பொழுது ஆன்மீக அமைப்பை விட ஆன்மீக பயிற்சியாளர்கள் பெருகி விட்டார்கள். இது எல்லாமே என்ன பண்ணுது? மக்களுக்கு என்ன தேவையோ தேவையானதை மட்டும் கொடுக்கறது, அவ்வளோதானே. அப்படி அல்ல. அந்த வகையில் இது முறையாக கொடுக்கப்பட வேண்டும், முறையாக எடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா முடியாது. அப்போ இதுக்கு குறுக்கு வழி என்று, ஆன்மீகத்தில் குறுக்கு வழி என்று எதுவுமே இல்லை. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல கேட்டுக்கொண்டிருந்தேன். என்ன கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று சொன்னால், அப்படியே சூரியன், துரியாதீதத்தில் சூரியன் என்று போய் சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த நெருப்பு கதிர்கள் நமது கர்மவினையெல்லாம் அழித்து பொசுக்கி சாம்பலாகி விடுகிறது. கர்மவினையெல்லாம் நீங்கி இப்பொழுது நாம் சக்திகளும் போகிறோம். சிவகலத்துக்கு போகும்போது கர்மவினையெல்லாம் இல்லாமல் சிவகலத்தோடு சிவமாகவே மாறிவிட்டோம் அப்படின்னு நான் சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழித்து கொடுத்தா மீண்டும் சக்திகளும் மீண்டும் கீழே இறங்கி வரான். அதான் அங்கே கழிஞ்சு போய் எல்லாம் போயாச்சு, அப்புறம் எப்படி திருப்பி மீண்டும் கீழே வர்றாங்கன்னு அது புரியல. அதாவது கர்ம வினையை ஒரு செயலை செய்து ஒரு வினையை நாம் சேர்த்திருக்கிறோம் என்று சொன்னால் இன்னொரு செயல் செய்யாமல் கர்ம வினை கழியாது என்ற பேசிக் தத்துவம் தெரியாமல் இந்த கர்ம வினையை அப்படி பொசிக்கப்படலாம் இப்படின்னு. அப்போ இப்படி சொன்னோம்னா மக்களுக்கு எப்படி இருக்கும்? பரவாயில்லையே, இது ரொம்ப ஈஸியாக இருக்கே, ரொம்ப சுலபமாக இருக்கே. அப்போ இப்போ பிரபஞ்ச சக்தியை நமக்குள்ளாக ஈர்க்கணுங்கிறது உண்மை. ஆனால் இதற்கு சுலபமான வழி சொல்லித்தரேன், ஈஸியான வழி சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பக்க விளைவுகளை அவரவர்கள் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சரி, அப்போ அந்த அடிப்படையிலே இப்போது நம்மிடம் இருக்கக்கூடிய மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய இந்த பயிற்சிகளிலே அபரிமிதமாக இந்த பிரபஞ்ச ஆற்றலை சக்தியை நமக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய பயிற்சிகள் எது என்று சொன்னால், அடிப்படை பயிற்சிகள் எல்லாமே கொண்டு வரும். ஆக்கினி தவமும் சாந்தி தவம் எல்லாமே கொண்டு வரும். அபரிமிதமாக பெருக்கக்கூடியது எது என்று சொன்னால் தவத்திலே நித்யானந்த தவம், பிரணவ தவம். அதற்கடுத்து தீபப்பயிற்சி, கண்ணாடி பயிற்சி என்ற ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. இப்போ இந்த நாளுமே எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் ஒரு பயிற்சி காலத்தில் எல்லா பயிற்சியும் செய்து முடித்தவருக்குத்தான் கொடுக்க வேண்டும். முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, நான்காம் நிலை எல்லாம் முடித்து அவர் ஒரு அருள்நிதி ஆகிற ஸ்டேஜுக்கு வர்றப்போ தான் இந்த நாளையும் நம்ம கொடுக்கணும். அதனால மகரிஷி நித்யானந்தம், பிரணவதவம்லாம் கடைசியில் கொடுப்பாங்க. அதே போல் கண்ணாடி பயிற்சியும் கடைசியில் தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் முதல்ல கொடுக்கறது இல்லை. ஆக அப்படிப்பட்ட தவத்திலே அந்த நித்யானந்த தவம், அதனால் ஆனந்தம் என்ற ஒரு நிலை அடையக்கூடிய தவம் என்று சொல்லுவோம்.
நித்தியமானந்தம் என்ற ஒரு நித்தியானந்த தவத்தை இப்பொழுது நாம் மார்கழி மாதம் முழுவதும் தினந்தோறும் காலையும் மாலையும் செய்து கொண்டு வருகிறோம். இப்போ அதில் எப்படி அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளாக பெருகுகிறது என்பதை நாம் விளங்கி கொண்டு அதை செய்து வந்தால் என்னாகும்? அது நமக்கு நன்றாக பெருகும். அப்போ அந்த அடிப்படையிலே நாம் இந்த பிரபஞ்ச சக்தியை பெருக்க பெருக்க இந்த உடல் உறுப்புகளின் இயக்கம் சீராக இருந்து நோய் வராமல் காத்துக்கொள்ளலாம், இருக்கக்கூடிய நோய்களையும் குறைத்து கொள்ளலாம். நல்லா பாருங்கள், இப்போ பிரபஞ்ச சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே கூட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் எதிர்ப்பு சக்தி என்று பெயர் சொல்லப்படுகிறது. இப்போ எதிர்ப்பு சக்தி பெருக்கி வச்சுருந்தோம்னா நம்ம கொரோனா உள்ளே வரமாட்டேங்குது, அதை எதிர்த்து விடுகிறது. அப்போ எந்த நிலையிலும் இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொள்ளக்கூடிய நிலையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் எந்த கிருமியும் நம்மிடம் வராது. அப்போ எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது தான் இந்த பிரபஞ்ச சக்தியை கூட்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நித்தியானந்த தவத்தினுடைய அந்த செய்முறை விளக்கம் என்பதையெல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ சாதாரணமாக இப்போ நடத்துகிறாங்க, அதை செய்யலாம். அதை எப்படியெல்லாம் என்று தெரிந்து கொண்டு விளக்கம் தெரிந்து கொண்டு நாம் அதை செய்யும் பொழுது இன்னும் நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையிலே நாம் தியான அந்த விளக்கத்தை கர்மவினை கழியும் ரகசியங்கள் என்ற பகுதியிலே திங்கட்கிழமை அதை பற்றிய ஒரு விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொண்டு இந்த பயிற்சியை செய்யுங்கள். இந்த பயிற்சியை செய்வதற்காக உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தகுதிப்படுத்தி கொண்டு இந்த பயிற்சியெல்லாம் செய்து பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து ஒரு நோயற்ற வாழ்க்கையை வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.